ஒரு ஆஃபர் பெரிய ஒரு ஆஃபரா போட்டிருக்கு, பெரிய ஒரு காம்போவா போட்டிருக்கு. சிறப்பா போட்டாச்சு, சிறப்பா போட்டிருக்கு. இது அது அதிகமா பாத்தீங்கன்னா இந்த கேரளாக்காரங்க இந்த மாதிரி ஸ்டைல் விரும்புவாங்க. நம்ம தேடி வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வர்றாங்க, வந்து எல்லா ஒர்க்கும் ஃபுல் ஒர்க் பண்றாங்க. நீங்க வாங்க வரும்போது என்ன ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதே ரெஸ்பான்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மோனோ பிளாஞ்சு ஏற்கனவே போன தடவை நம்ம ஆஃபர் போட்டோம். ஏஹெச்டி கேமராவோட இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கு 9800 ரூபா. லைட்டோட வருது. லைட்டோட வர்றது. மகேந்திரா இருக்குது, சுஜுகி இருக்குது, ஹோண்டா, ஹுண்டாய் ரைட்டுங்க. அதாவது 150 வாட்ஸ் இருக்குது, 3500 இதுலயே. ஆமா, பிராண்ட் வேற வருது, மோ டிரைவர்லன்னு வருது. இது கூடிய ஹார்ன், கூடிய ஹார்ன், லைட் எல்இடி. ஆமா, எல்இடி. கியர் நாபு, அடையாப்பா, கியர் நாபு எவ்வளவு வேணும்? ஆமா, இது வந்து லைட்டிங் ஐட்டம், லென்த் ஒரு லைட்டோட உள்ளது. இந்த ரம்ஜான்ல இருந்து அடுத்த ரம்ஜான் வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டிப்பா இதே ரேட்ல ஓபன் பண்ணி செக் பண்ணி. ஆமா, கண்டிப்பா ஓபன் பண்ணி செக் பண்ணி ஒரு சின்ன அவங்களுக்கு கேட்கும் போது ஒரு வீடியோவை போட்டு அனுப்புவேன். பின்னாடி டிக்கிக்கு வந்து நீங்க அழகா அப்படி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வண்டிக்கு வேணாலும் பம்பர் எடுத்துக்கலாம், எந்த வண்டிக்கு வேணாலும் கேரியர் எடுத்துக்கலாம். இது பாருங்க, இதுதான் வித்தியாசமா பாத்தீங்கன்னா. அந்த இது எந்தெந்த வண்டிக்கெல்லாம் மாட்டலாம் இது எல்லாம்? இது எல்லா வண்டிக்கு போல. இது வந்து யூனிவர்சல் மாதிரி. இது ஹுண்டாயோடது. ஆமா, ஸ்டிச்சிங் பண்ணி ஃபிட்டிங் பண்றது. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த லைட்டு 3 கலர் வரும். அது 4, 5. ஆமா, இங்க மாட்டிருக்கு இல்லையா? அது மாட்டிருக்கு. பாத்தீங்களா, பாக்கலாம். எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கிறேன். நியாயமான வார்த்தைகள், நியாயமான செயல்பாடுகள், நியாயமான ஒர்க்கு. பாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்ணா வணக்கம், நல்லா இருக்கோம்ண்ணா. இந்த வீடியோல எந்த மாதிரியான காம்போ எல்லாம் பார்க்க போறோம்? இந்த வீடியோல ஒரு புதுவிதமான பயங்கரமான காம்போ போட்டிருக்கு. பயங்கரமான காம்போ. அதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கடை தொடங்கினது இந்த ரமலான் மாசத்துல. நல்லது. அதனால இந்த ரமலான் மாசத்துல அந்த கடை தொடங்கின ஒரு நினைவாவே ஒரு ஆஃபர், பெரிய ஒரு ஆஃபரா போட்டிருக்கு, பெரிய ஒரு காம்போவா போட்டிருக்கு. சிறப்பா போட்டாச்சு. சிறப்பா போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 காம்போ கிட்ட இருக்கும் போல இருக்குண்ணா. 10-15 காம்போ இருக்கு. ஸ்டார்டிங் காம்போட என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் காம்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம செட்டு வந்து 3500 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். 2GB 32 இதே பிராண்ட். ஆமா ஆமா. இப்ப நம்ம வந்து 4GB 64 ஆண்ட்ராய்டு, 4GB 64. இது வந்து நம்ம 3500 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ். நம்மகிட்ட 3500. அதாவது செட்டு மட்டும். ஓகே. அதுலயே காம்போ வந்துட்டீங்கன்னு சொன்னா ஹெச்டி கேமரா, 4GB 64 ஆண்ட்ராய்டு, பேனலு ஆல்ரெடி இன்க்ளூடிங் ஃபிட்டிங், இன்க்ளூடிங் 5250. அதாவது இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட சேர்த்து போட்டுருக்கீங்க. ஆமா, இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட 5250. இது ஏற்கனவே 2GB RAM 32ல வந்து நம்ம 5500 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். சரிங்க. இப்ப நம்ம 4GB 64 போட்டு 5250 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஆண்ட்ராய்டு சிஸ்டம், பேனல், கேமரா, ஃபிட்டிங்கோட சேர்த்து 5250. ஆமா, 5250. அதே போல இதை சொல்லிடலாங்க. இந்த பேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த வண்டிக்கு ஏத்த மாதிரி வந்துரும். அந்தந்த வண்டிக்கு ஏத்த மாதிரி வந்துரும். ஒரு இப்ப நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ல வந்து எல்லா பேனலோட ஆஃபர் கொடுத்திருக்கிறேன். சரிங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சில வண்டிகளுக்கு கேம்பஸ், சில வண்டிகளுக்கு வந்து பேனல்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். அந்த டிஃபரெண்ட் அமௌண்ட் மட்டும் கொடுக்க வேண்டியது. எவ்வளவு வித்தியாசம்? பெருசா வருமா? இல்ல அவ்வளவு வராது. ஒரு 200ல இருந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள சில வண்டிகள்ல அதிகபட்சம் அவ்வளவுதான் வரும். பின்ன கேம்பஸ்ங்கிறது சப்போர்ட் தனியா வர்றது. சரிங்க. அது ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும்தான் வரும். அதுக்கு மட்டும் கேம்பஸுக்கு தனியா வரும். அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்ல. நார்மலா எல்லா வண்டிகளுக்குமே வந்து ஓரளவுக்கு 50% வண்டிகளுக்கு நம்மளுக்கு பேனல் இதே தான் காம்போ. அடுத்தது பாருங்க, கார்பன் 4GB 64 ஏஹெச்டி கேமரா, பேனலு இன்க்ளூடிங் ஃபிட்டிங் 5800 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். ஓகே. அது வந்து நம்ம 6600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தது 5800 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஒன் பிளஸ் எல்லாத்திட்டு இருக்கிற மாதிரி இல்லைன்னா இது OnePlus ஒரிஜினல். இது ஆன் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கிற, ஆன் பண்ணி செட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு லோகோவோட வந்துடும். 4GB 64 ஏஹெச்டி கேமரா, பேனலு உங்களுக்கு 6500 ரூபாய். இது ஏற்கனவே இதே செட்டு வந்து நான் உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து 6500 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன், இன்க்ளூடிங் ஃபிட்டிங் ஏஹெச்டி கேமராவோட. கேமராவும் அதே பிராண்ட் தான். அதே பிராண்ட். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா மோ டிரைவ்னு சொல்லிட்டு இப்போ புதுசா வந்திருக்கு. இது ஆன்லைன்ல எல்லாம் இருக்கக்கூடிய பிராண்டு தான் இது. இது பாத்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரா, மோ டிரைவ், ஆண்ட்ராய்டு 4GB 64 6500 ரூபாய். ஏஹெச்டி கேமராவோட இன்க்ளூடிங் ஃபிட்டிங். எல்லாமே இன்க்ளூடிங் ஃபிட்டிங் தான். இதுவும் ஏஹெச்டி கேமராவோட வந்து எங்க இப்ப இந்த காம்போ ஆஃபர்ல வர பொருள்லாம் முக்கியமா இந்த ஆண்ட்ராய்டு வந்துட்டு வித் வாரண்டியோட தானே கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். 1 இயர் கம்ப்ளைண்ட் வந்தாலும்
நீங்க புது வண்டி இப்ப வரும்போது என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ல நான் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கறேனோ ஓகே அதே ரெஸ்பான்ஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் அதே ஒர்க் நான் பண்ணி கொடுத்துருவேன். வேற செட்டே உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவேன். இல்ல நீங்க நான் ஏற்கனவே அமௌண்ட் வாங்கியாச்சு, இப்ப வர்றது தானே என்ன வருமானமா வரப்போகுது, அதனால நான் வந்து கொஞ்சம் டிலே பண்றது, ரெஸ்பான்ஸ் இல்லாம பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க வாங்க வரும்போது என்ன ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதே ரெஸ்பான்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். உடனே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் டைமிங்லாம் எடுக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது கம்ப்ளைண்ட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். வரவே வராது. நான் வராத அளவுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் போட்டிருக்கோம். இன்னும் நான் வந்து இப்ப இந்த ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாம் வந்து லோ பட்ஜெட்டுக்கு வேண்டி போட்டிருக்கேன்னா அது கூட நான் குறைச்சிட்டு கொஞ்சம் பிராண்டடா போடலான்னு இருக்கேன். நீங்க வர வர பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொஞ்சம் பிராண்டட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பிராண்டடா மேக்ஸிமம் இனி அடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாவே போடுவோம். கம்மியா கொடுக்கணும், பிராண்டாவே கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க வேல்டெக், இது உங்களுக்கு தெரியும். இது ஓரளவுக்கு பிராண்டட் ஐட்டம் தான். இது 4GB 64 AHD கேமரா பேனலு இன்க்ளூடிங் ஃபிட்டிங் 8500 ரூபா. இது உங்களுக்கு தெரியும். இந்த வேல்டெக் உங்க யூடியூப்லயே நிறைய கடைகள்ல நம்ம கடையிலேயே ஆல்ரெடி இதெல்லாம் 10,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்ததுதான். இன்னைக்கு நம்ம ஆஃபர் ரேட்டா வந்து 8500 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட AHD கேமரா. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே வேல்டெக்ல 4GB 64 கார்பிளே ஆட்டோ கார்பிளே AHD கேமரா உங்களுக்கு பேனல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட 9500. இதை விட 1000 ரூபாய் ஜாஸ்தி போட்டீங்கன்னா கார்பிளே செட் வந்துருது. இதுல ஆண்ட்ராய்டு மட்டும் இருக்கு. ஆமா, இதுல கார்பிளேயோட வந்துருது. அப்ப அதுக்கு இதுக்கு ஒரு 1000 ரூபாய் டிஃபரெண்ட். இந்த 1000 ரூபாய் டிஃபரெண்ட்ல பாத்தீங்கன்னா கார்பிளே வந்துரும். இல்ல கார்பிளே வேண்டி இதுல நார்மலா போகுதுன்னா 8500 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். பிராண்டடான ஐட்டம். ரைட்டுங்க. அடுத்தது போயிட்டீங்கன்னா இப்போ இது டைமண்ட் 2K ஸ்டோன் மேட்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பிராண்டட்னா அதுக்கு AHD கேமரா பேனலு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட 9000 ரூபாய் கொடுக்குறேன். இது வந்து 4GB 64 வேரியன்ட். ஆமா, 10.1 இன்ச் ஸ்கிரீன், டைமண்ட் 2K நாபு. இது வந்து உங்களுக்கு பிராண்டட் தான். ஸ்டோன் மேட் பிராண்டட் தான். நீங்க வண்டி செட் ஆன் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிராண்ட் வந்துடும், எம்பளத்தோட வந்துடும். ரைட்டுங்க. இதோட காம்போ 9000. அடுத்ததுன்னா மோனோ பிளாஞ்சு ஏற்கனவே போன தடவை நம்ம ஆஃபர் போட்டோம். நம்ம இதுல தான் போட்டிருந்தோம். பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாப்ல தான் இருக்குது. ஸ்டாக் அந்த அளவுக்கு இதா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா AHD கேமரா, சரிங்க, 6GB 128 ஸ்டோரேஜ், டைமண்ட் 2K 10.1 AHD கேமராவோட இன்க்ளூடிங் ஃபிட்டிங் 9800 ரூபாய். ஏற்கனவே இது வந்து 10,000 ரூபாய் போட்டிருந்தேன். இது வந்து நான் இப்போ வந்து 200 ரூபாய் கம்மி பண்ணி 9800 ரூபாய்க்கு கொடுக்குறேன். வந்தீங்கன்னா இது மாட்டினாக்கா இதுக்கு உண்டான பேனல் எல்லாமே வந்துருது. இது வேணா ஏதாவது கொஞ்சம் ஒரு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாம், சின்னதா ஏதாவது ஒரு கிஃப்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம், காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கலாம். முக்கியமா நிறைய பேர் இதுல எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 128GB ஸ்டோரேஜ் வருது. ஆமா, அதனால இதுல இன்னொன்னு அதுல இந்த மாதிரி நிறைய செட் இருக்குது. 6500 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இதுல வந்து வித் ஃபேன் இருக்கு. ஃபேனோட இருக்கு. ஹீட் வந்து கம்மி பண்ணும். ஆமா, ஹீட் கம்மி பண்றதுக்கு வித் ஃபேனோட இருக்கு. அதுதான் இதுல ஒரு பிளஸ். ஆனா அதே செட்டு தானா பாத்தீங்கன்னா HD கேமரா 4GB 64 ஆண்ட்ராய்டு 4 ஸ்பீக்கரு இன்க்ளூடிங் பேனலு எல்லாம் வந்து ஃபிட்டிங்கோட 8000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். அதாவது ஸ்பீக்கரோட இந்த காம்போலாம். ஆமா, 4 ஸ்பீக்கர் 6 இன்ச் ஸ்பீக்கர், 4 ஸ்பீக்கரு, 4GB 64 ஆண்ட்ராய்டு HD கேமரா இன்க்ளூடிங் பேனல் எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங்கோட 8000 ரூபாய்க்கு கொடுத்துறேன். இந்த ஸ்பீக்கர் ரிங்கு ஃப்ரீயா கொடுத்துறேன். ஸ்பீக்கர் ரிங்கு 4 ரிங்கு வருது. ஸ்பீக்கர் ரிங்கு தெரியும் எதுக்குங்கிறது தெரியும். ஒன்னு சேஃப்டி, இனி ஒன்னு தண்ணி கூட உள்ள போகாது. இந்த ஸ்பீக்கர் ரிங்கு வந்து நான் ஃப்ரீயா கொடுத்துறேன். கணக்குல இல்லப்பா. ஆமா, அது கணக்குலயே வராது, ஃப்ரீ. இதுல போட்டீங்க அதுவும். ஆமா, ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பன் செட்டு, AHD கேமரா, 4GB 64 ஆண்ட்ராய்டு, TS7 ப்ராசஸர். ஆமா, TS7 ப்ராசஸர். இது ஏற்கனவே ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறது தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கரு பேனலு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட 8200 ரூபாய்க்கு கொடுத்துறேன். இதுக்கும் டோட்டலா இது எல்லாமே ஸ்பீக்கர் வர்ற எல்லா காம்போ ஆஃபருக்குமே ரிங்கு 4 ரிங்கு ஃப்ரீயாவே கொடுத்துறேன், இன்க்ளூடிங் ஃபிட்டிங். ஆமா, இது 8200ங்களா? ஆமா, 8200. அது 8000 வருது, இது 8200. பட் ஸ்பீக்கர் வந்து சேம் ஸ்பீக்கர் தான். செட்டு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். டிஃபரெண்ட்ல கம்பெனி வேற, அதுல மட்டும் தான் ஒரு 200 ரூபாய் டிஃபரெண்ட் வருது. ரைட். அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா OnePlus ஒரிஜினல், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரிஜினல் பீஸ், AHD கேமரா, அதே OnePlusலயே ஸ்பீக்கர் பேனல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங், ரிங் வந்து ஃப்ரீ.
9500. 9500. இது 464ங்களா? 464 TS7 ப்ராசஸர். ப்ராசஸ். இது ஒரிஜினல். ரைட்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மோ டிரைவ்னு சொல்லிட்டு சரிங்க. புதுசா வந்த பிராண்டு. நல்லா இருக்கு, செட் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பாத்தீங்கன்னா AHD கேமரா, 4GB 64 ஆண்ட்ராய்டு, 4 ஸ்பீக்கரு, பேனலு இன்க்ளூடிங் ரிங்கோட ஃபிட்டிங், இன்க்ளூடிங் ஃபிட்டிங். அதான் எல்லாத்துக்குமே ரிங்கு காமன் தான். இடம் இல்ல இந்த இடத்துல வைக்கிறதுக்கு. ஆமா, ரிங்க வந்து வச்சிருக்கு, ஃபுல்லா ரிங் வச்சிருக்கேன். இதுலயும் தெளிவா போட்டீங்க. எல்லாத்துலயுமே போட்டிருக்கிறேன். 10,000. 10,000 ரிங் ஃப்ரீ. ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர், எல்லாத்துலயும் நார்மலா வர 6 இன்ச் ஸ்பீக்கர். சரிங்க. இது 6.5. ஓ, 6.5 இன்ச். ஆமா. ஓகே. மோடு வந்து பாத்தீங்கன்னா ஓகே. 10,000 இந்த காம்போ. ஆமா. அடுத்ததுங்க 12,000 காம்போ. அடுத்தது பாத்தீங்கன்னா வேல்டெக் பாத்தீங்கன்னா AHD கேமரா, 4GB 64 TS7 ப்ராசஸ். ஸ்பீக்கர் வேல்டெக்லயே ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர், பேனல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங். சொன்ன மாதிரியே ரிங் வந்து 4 ரிங்கு ஃப்ரீ. 12,000 வருது. ரைட்டுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே வேல்டெக் AHD கேமரா, 4GB 64 ஆண்ட்ராய்டு வித் ஆப்பிள் கார்ப்ளே. இதுல வந்து ஆப்பிள் கார்ப்ளேயோட வருது. ஓகே. இது வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர், வேல்டெக் கூடிய 4 ஸ்பீக்கர், பேனல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங் 13,000 ரூபாய் வருது. அதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ரிங்கு ஃப்ரீ. ரைட். 13,000 காம்போ. 13,000 ரூபாய் காம்போ. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் 2GB 32 AHD கேமரா, உங்களுக்கு பேனல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட உங்களுக்கு 10,000 ரூபாய் ஆகுது. இது கேமராவும் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே வந்து சேம் பிராண்ட் தான், பிளாக் பஸ்டர். இது வந்து செட் வந்து கார்ப்ளேயோட வருது. இதுக்கும் வாரண்டி எல்லாம் சேம் தான். 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. இது உங்களுக்கு தெரியுமில்ல, பிராண்டட். ஆமா. யாரும் இந்த ரேட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியாது, நம்ம கொடுக்குறோம். ஓகே. 10,000 ரூபாய் காம்போ. 10,000 ரூபாய் காம்போ கொடுக்குறாங்க. சரிங்க பாய். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே பிளாக் பஸ்டர் 4GB 64, அதுவும் கார்ப்ளே தான். AHD கேமரா, பேனல் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட, AHD கேமரா தான் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட கார்ப்ளே செட்டு உங்களுக்கு 16,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுக்கு வந்து ரிங்கு கிடையாது. ஆனா இல்ல, இது இப்போ நம்ம ஸ்பீக்கர் கொடுக்கல. சப்போஸ் இதுக்கு வந்து ஸ்பீக்கர் அவங்க ஆஃபர் ஸ்பீக்கரோட வேணும்னு கேட்கும் போது என்ன வண்டிக்கு இப்ப அவங்க ஸ்பீக்கரோட கேட்டாலும் ஸ்பீக்கரோட நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ரைட். என்னத்த போய் வரப்போகுது, 500 ரூபாய் வரப்போகுது, அவ்வளவுதானே. ரிங்குக்கு கொடுத்துடலாம், நம்ம கஸ்டமர் தானே. நல்லது. சரிங்க. இப்ப இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப காம்போ ஆஃபர்ஸ் இவ்வளவு பாத்துருக்கோம் இல்லைங்க, இந்த பிரைஸோட பாத்துருக்கோம். இப்ப இந்த பிரைஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர் 2 மாசம் 3 மாசம், ஒரு சிலர் 6 மாசத்துக்கு அப்புறம் கூட இந்த வீடியோ பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே காம்போ பிரைஸ்ல நம்ம கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அவங்க இதுதான் கேட்பாங்க எடுத்து. கண்டிப்பா. இப்ப பொருள் வந்து எனக்கு வந்து 100 200 ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம். நான் இதை மைனஸ் பண்ணி, ஏன்னா அந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி உடனே பார்க்க மாட்டாங்க வீடியோ. ஒரு 6 மாசம் கழிச்சு கூட பாப்பாங்க. நம்ம ஒரு 6 மாசம், ஒன் இயர் நம்ம கணக்கு வச்சிருக்கணும். சரிங்க. இந்த ரம்ஜான்ல இருந்து அடுத்த ரம்ஜான் வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டிப்பா இதே ரேட்ல நான் கொடுப்பேன். இந்த செட்டு ஒருவேளை ரேட் எனக்கு அதிகமா வந்துருச்சுன்னு சொன்னாலும் நான் நஷ்டப்பட்டாவது நான் இந்த ரேட்டு கொடுப்பேன். இது ஒரு வாக்குறுதியாக கொடுத்துறேன். ரைட். அதாவது 1 இயருக்கு வந்துட்டுங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா ஸ்டாக் இருக்கு, கிளியர் ஆயிட்டு இருக்கு. ஆமா. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்துருங்க. முக்கியமா இந்த 2K டைமண்ட் வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துல கூட இதுல இருந்து கொஞ்சம் கம்மியாவும் கூட வாய்ப்பு இருக்குது. ஆஃபர்ல ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியா கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுப்பேன். கொஞ்சம் ஏதாவது ரேட் டிஃபரன்ஸ் வருதுன்னா நீங்க நேரடியா வரும்போது எனக்கு கொஞ்சம் ரேட் மாறி வந்துருச்சுன்னு சொல்லும் போது நான் அதுல இருந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாவது என்ன கம்மி பண்ண முடியுமோ, எனக்கு என்ன ரேட் கம்மியா வந்திருக்கும் அந்த ரேட் கம்மி பண்றது அப்படியே கஸ்டமர் கம்மி பண்ணி கொடுத்துருவேன். சரி. இப்போ நம்ம தான் அடிக்கடி வீடியோ போடுறோம், அதுல பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதுல பாத்துக்கலாம். ஏன்னா எப்படி வீடியோ பார்த்தா வர்றாங்க, அதுல ஒரு ரேட் கொடுத்துருப்பேன். நீ அவங்க வந்து எல்லாம் மாட்டும் போது ஏதாவது கம்மிங்கும் போது நம்ம அதை கம்மி வந்துச்சுன்னா கம்மி பண்ணி கொடுத்துருவேன். ரைட். ஆமா. ஏன்னா கஸ்டமருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டோம்னா, இது காம்போவா கொடுத்துருக்கேன். இது காம்போவா நான் என்ன பட்ஜெட்ல கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கிறேன். அதனால கஸ்டமர் நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்போல இருந்து தயவு செய்து கம்மி பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா அன்போட கேட்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே. ஆனா இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காம்போ வந்து நான் வந்து எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கம்மியா கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு பேர் இருக்குது. என்னன்னு கேட்டா நம்ம நியாயமா இருப்போம், கரெக்டான ரேட்டு கொடுப்போங்கிறது இருக்கு. நான் கரெக்டான ரேட்டு கொடுத்துருக்கிறேன். இதுல இருந்து கம்மி பண்ணி கேட்க வேண்டாம். கண்டிப்பா இந்த காம்போ ஆஃபர் நிச்சயமா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்.
இந்த காம்போ ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு. அதை தவிர அவங்க தனியா எக்ஸ்ட்ரா ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதுல முடிஞ்ச வரைக்கும் கம்பெனி அதுல பண்ணிக்கலாம், அதுல பண்ணி கொடுத்துக்கலாம், அதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கலாம். வேற ஏதாவது பொருள் வாங்கும்போது அதுல இருந்து ஏதாவது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துக்கலாம். காம்போ அப்புறம் நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். எனக்கு இதுல வந்து பெரிய லாபம் கிடையாது, சின்ன லாபம். அதிகமான கஸ்டமர் சின்ன லாபத்துல நான் இது காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கேன். நல்லதுங்க. ஆனா இது OnePlus ஒரிஜினல். எதுக்கும் நீங்க வந்து கஸ்டமருக்கு காமிக்கணும்ல, நம்ம வாயில சொல்லக்கூடாது, காமிக்கணும். அந்த ஓபன் பண்றவங்க முன்னாடி ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்ப வெளியில இருந்து ஆர்டர் பண்றாங்க அப்படின்னாலும் நம்ம ஓபன் பண்ணி செக் பண்ணி ஆமா கண்டிப்பா ஓபன் பண்ணி செக் பண்ணி ஒரு சின்ன அவங்களுக்கு கேட்கும் போது ஒரு வீடியோவை போட்டு அனுப்புவேன். இல்லன்னா நான் செக் பண்ணி தெளிவா செக் பண்ணி அனுப்புவேன். இல்லன்னா அவங்களுக்கு எதா இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவை எடுத்து செக் பண்ணி காமிச்சது வீடியோவை எடுத்து அனுப்புவேன். நல்லா இருக்கு. அந்த பில்ட் குவாலிட்டிலாம் அந்த பிராண்ட் பாக்குறப்பவே நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. ஆமா. இதே OnePlus பாத்தீங்கன்னா நிறைய வருது. அது வந்து பாத்தீங்கன்னா நேம் வராது, சும்மா OnePlus அவ்வளவுதான். ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அவ்வளவுதான். ஓகே, நம்மளும் இதை ஆன் பண்ணி பார்த்துலாங்க. ஆன் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் பண்றதுக்கு இந்த இடத்த வச்சிருக்கீங்க கரெக்டா? ஆமா ஆமா. பிளக் செட்டை வந்து நம்ம இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு அப்படித்தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் OnePlusன்னு வந்துடும். பிராண்டிங் கூட வருது. ஆமா, பிராண்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்போ நார்மல்ல வந்து இந்த மாதிரி வராது. 464 தெளிவா இருக்கு பிக்சர் எல்லாம் கிளியரா இருக்கு. பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி ஒட்டிருக்காங்க, ப்ரொடெக்ஷன் அந்த ஒட்டிருக்காங்க. அங்க இருக்கு ஒட்டிருக்காங்க. ஆமா, இது இருந்துமே அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்றப்ப எடுத்துருவோம். அந்த டைம்ல இன்னும் தெளிவா இருக்கும். இன்னும் கிளியரா இருக்கும். எனக்கு நான் இந்த செட்டு நிறைய போயிருக்குன்னா, ஆனா இந்த மாதிரி செட்டு வந்து இந்த செட் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளைண்ட்ங்கிறது வந்ததே கிடையாது. என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்துட்டு அதிகமா லோட் பண்ணிடக்கூடாது. ஆமா ஆமா. மெமரி வந்துட்டு ஃபுல்லா போன் மாதிரி தான். போன் மாதிரி தான். அவங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஹேங் ஆச்சுன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். அவ்வளவு கிளியர் ஆயிடும், முடிஞ்சது. அந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனலே இல்லாம இருக்கும். வண்டிக்கு சில வண்டிகளுக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு மாடல் வண்டிக்கு பேனல் போட முடியாது. நார்மல் சிங்கிள் டின் செட் இருக்கும். ஆமா, சிங்கிள் டின். அவ்வளவுதான். அந்த செட் இருக்கிற மாதிரியே இதுல சொருகிடலாம். ஓ, இங்க காட்டுங்க. ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் இது இல்லையா? அப்படியே சொருகிடலாம். அதே கனெக்ஷன் தூக்கி இதுல மாட்டி விட்டு போட்டு சொருகிடலாம். உள்ள ஒரு ராட் ஒண்ணு போகுது, உள்ள தெளிவா தெரியுது. இதுல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வேணாலும் டில்ட் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம இந்த சைட்ல கூட டில்ட் எல்லாம் பண்ண முடியாது. இதை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிரைவருக்கு தகுந்த மாதிரி கூட திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா வண்டிக்கு செட்டுக்கு அந்த ஆப்ஷனே இல்ல அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த செட்டும் பேனலே எல்லாமே இந்த செட்டையும் போடலாம். பினிஷிங் நல்லா இருக்கு. ஆமா, அதுவும் 4GB 64 தான். 4GB 64 வேரியன்ட். 64 ஆண்ட்ராய்டோட வந்துருது. எவ்வளவு சைஸுங்க? ஆமா, சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 12.5. நார்மலா ஒரு 9 இன்ச் கூட பெருசு. பெருசு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதெல்லாம் என்ன பட்ஜெட் வருங்க தனியா? இந்த பீஸ் மட்டும் இந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 9,500 வருது. மேக்ஸிமம் இது யாருமே வாங்கி வச்சுக்கிறது இல்ல. நம்ம எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த செட்டும் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ரொம்ப பழைய மாடலுக்கு எல்லாம் மாட்ட முடியாது, வாங்கி வச்சிருக்கோம். ஆனா வந்தீங்கன்னா பாருங்க, வண்டி நம்ம வண்டி இங்க 2-3 வண்டி ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாக்கலாம் டிசைருக்கு இங்க ஃபிட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஆமா, பாருங்க கேரியர் மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா கேர் வண்டி ஆமா, எல்லாம் நம்ம எல்லாமே வெளியூர் வண்டி தானே மேக்சிமம் வர்றது. கேரளாவில இருந்து தமிழ்நாடு, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் எல்லா பக்கத்துல இருந்து வர்றாங்க. சேலம், ஈரோடு, மதுரை. நம்மளோட டீ போர்டு வண்டி அதிகமா இருக்குண்ணா. இதுக்கு கேரியர் மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா? கேரியர் மாட்டிட்டு இருக்காங்க. இந்த கேரியர் வந்து டிசைருக்கு வேற எதுக்கெல்லாம் சூட் ஆகுங்க. ஆனா இது எல்லா வண்டிக்குமே போடலாம். பெரிய வண்டி, சின்ன வண்டி, வேணும், எல்லா வண்டிக்குமே போடலாம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி மாடல்னு சொல்லிட்டு அவெஞ்சர் மாடல். கண்டிப்பா இந்த மாதிரி கேப் டூரிஸ்ட் வண்டிக்கெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு ஸ்டைலா இருக்கு. இது ஸ்டைல்லெஸ்ஸா இருக்கும். இது அது அதிகமா பாத்தீங்கன்னா இந்த கேரளாக்கார இந்த மாதிரி ஸ்டைல் விரும்புவாங்க. பரவாயில்ல, நல்லா இந்த வண்டிக்கு ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்டு செட்டு, கேமரா, சென்ட்ரல் லாக், 4 விண்டோ, ஸ்பீக்கர் என்ன போட்டுருக்கீங்க? வேல்டெக் ஸ்பீக்கர் போட்டுருக்குண்ணா. வேல்டெக் ஸ்பீக்கர் போட்டுருக்கு பாருங்க. சென்ட்ரல் லாக் வேல்டெக் கூட தான் நடந்துட்டு இருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கு. சென்ட்ரல் லாக் வேலை நடந்துட்டு இருக்குதுன்னா ஆண்ட்ராய்டு செட் பாத்தீங்கன்னா வேல்டெக் கொடுது. அதே போல இந்த வயரிங் எல்லாம் பாக்குறப்ப என்ன டவுட் வருதுன்னா, இந்த வாரண்டில எல்லாம் எந்த கை வைக்கல, அந்த இஷ்யூ எதுவுமே வராது. எல்லாமே பிளக் அண்ட் பிளக் தான் வரும். அதனால அந்த இஷ்யூ எதுவுமே வராது. இந்த வண்டியோடைய சென்ட்ரல் லாக் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் போட்டுருக்கு. ஓ, சூப்பராகவும் இருக்கு. ஆமா, நல்லா இருக்கும். அது கரெக்டா அந்த மேட்ச். இந்த வண்டி மாட்டிட்டு இருக்கீங்களா? இந்த வண்டிக்கு தான் மாட்டிட்டு இருக்கு. விஷயம் இருக்கு. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா TN 46. ஆமா, இது வர்றது எல்லாமே வெளியூர் வண்டினா போன் பண்ணி தேடி வர்றாங்க. அது உங்க யூடியூப்ல பார்த்து நம்மகிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ரேட்டு திருப்திகரமா இருக்கு.
நம்மளை தேடி வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வர்றாங்க, வந்து எல்லா ஒர்க்கும் ஃபுல் ஒர்க் பண்றாங்க. முக்கியமா வீடியோல எப்படி இருக்கோ அதே போலதான் நேர்ல வந்தாலும் இருக்கு. அதனால தேடி வராங்க. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அப்படியே தான் இருக்கும், அச்சடிச்ச மாதிரி இருக்கும். வந்தோடனே கேட்பாங்க, நீங்க தான் வீடியோல பேசினது அப்படின்பாங்க. இல்லன்னா புது வண்டி பாருங்க, கிட்டத்தட்ட இதெல்லாம் 8 லட்சம் 9 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். புதுசு எடுத்தோம்னா இங்க வந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை. ஃபுல் ஒர்க் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க கம்ப்ளீட்டா. வந்து பாத்தீங்கன்னா குடோனு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டு, ஹெட்லைட் பல்பு. ஹெட்லைட் பல்பு நம்ம பார்க்கவே இல்லை. ஆமா, அங்க கடையில இருக்கு, நான் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கோம். OnePlus தான் இது. ஆமா, OnePlus வருது. 350 வாட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வாரண்டியோட தானங்க பாய்? வாரண்டி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான். இத்தனை இருக்கு பாருங்க. இருக்கும் ஃபுல் ஸ்டாக் இருக்கு. ஃபுல்லாமே எல்லாமே ஸ்டாக் இருக்கு பாய். விலை இல்லைங்க பாய், என்ன பட்ஜெட் வருது? ஆனா இது வந்து 350 வாட்ஸ் வந்து உங்களுக்கு 4500 வருது, இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட. ஃபிட்டிங் பண்ணியே கொடுத்துருவோம் நம்ம. ரைட்டுங்க. அதாவது 150 வாட்ஸ் இருக்குது 3500 இதுலயே. ஆமா, அதுல அப்புறம் பிராண்ட் வேற வருது, மோட் டிரைவர்லன்னு வருது. 200 வாட்ஸ் இருக்குது 4000 ரூபாய் வருது. இது வேல்டெக் கூட கேமரா, AHD கேமரா. வேல்டெக் கூட AHD கேமரா. இதெல்லாம் வேல்டெக் கேமரா அதிகமா போக மாட்டிருக்கு. ஆமா, நம்ம எப்பவுமே எல்லாமே ஃபுல் ஸ்டாக் தான். சும்மா கடையில நம்ம ஒரு இதால வச்சிருக்கிறோம். எல்லாமே வண்டி வேகனருடைய பாத்தீங்கன்னா அந்த சைடு மட்ஃபிளாப். ஓகே, எதுவுமே இல்ல, எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா. ஆண்ட்ராய்டு. சரி, இது வேல்டெக் கூடிய ஹார்ன். வேல்டெக் கூடிய ஹார்ன். ஆண்ட்ராய்டுலாம் இதுல அடிச்சு வச்சு. ஸ்கோடா டைப் பண்ணீங்களா? ஆமா. ரைட். பட்ஜெட்டுக்கு போய் இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா 1100 ரூபா அந்த மாதிரி. 1100 ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேனல் ஃபுல்லா அந்த செலிரியோ, ரிட்ஸ், ஆமா, ஸ்விஃப்ட் எல்லா வண்டிக்கும் இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட்டா பேனல் தான். பூரா பாக்ஸ் ஃபுல்லாவே பேனல் தான். எல்லாமே பேனல் தான். ஆமா. டேய் அப்பா. ஆமா, இல்ல இந்த வண்டிக்கு இல்லன்னு சொல்லவே முடியாத இருக்குது. மேல பாருங்க, மேல இங்க இது அல்ட்ராஸ், இன்னோவா, கிறிஸ்டா, பிரீசா எல்லா மாடலுக்கும் இருக்குது. ஆமா. ரைட். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து இந்த வேகனர் டீபோர்டு வண்டி, வேகனர் டீபோர்டுல ஓன் போர்டு எல்லா வண்டியுமே இந்த வேகனர் பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வருது இல்லைன்னா. ஆமாங்க, சிஎன்ஜி கிட் வர்றதுக்கு பின்னாடி வந்து இந்த சிஎன்ஜி வர்றதுனால அந்த பின்னாடி டிக்கிக்கு வந்து இப்படி ஒரு மறைப்பு மாதிரி வந்துருது. ஸ்டெப்னி இந்த இதுல வந்துடும், அது மறைச்சுக்கும். நீங்க அழகா அப்படி ஓபன் பண்ணி ஸ்டெப்னி வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை லக்கேஜ் வச்சுக்கலாம். இது வேகனருக்கு வர்றது. அது மாதிரி நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. இதுவும் அதெல்லாம் ஃபுல் ஸ்டாக் தானே. ரைட்டுங்க. இது வண்டிக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். இருக்கு. ஸ்பீக்கர் பாக்ஸ், வுட் பாக்ஸ், ஸ்பீக்கர் பாக்ஸ். இது ஆமா, எல்லா சைஸுமே இருக்கு. 4 இன்ச்ல இருந்து 6 இன்ச்ல இருந்து 9 இன்ச்ல இருந்து ஆம்னிக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கு. பாருங்க, ஈகோக்கு வந்து பின்னாடி அந்த ஓவல் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு வுட் பேடு. அப்புறம் வண்டியோடைய லைட்டிங் ஐட்டம், எல்இடி. ஆமா, எல்இடி. கியர் நாபு. அடேப்பா, கியர் நாபு எவ்வளவு வேணும்? ஆமா, அது எல்லாம் மோமோதான் இருக்கு. ஃபுல்லா மோமோ தான். இதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டைல் தானே. ஆமா, எல்லாம் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாம். ரைட். இதெல்லாம் டோர் வைசருங்களா? ஆமா, பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் கிட்டு. ஆமா, டோர் கார்டு பாருங்க. இது OnePlus உடைய கேமரா, ஹார்னு, இது எல்இடி, ஈகோ ஃபாக் லாம்பு, எல்லாம் ஃபாக் லாம்பு ஐட்டங்கள். டோர் வைசரு பாத்தீங்கன்னா சப்பு. ஆமா, இது பாத்தீங்கன்னா லைட் ஐட்டம். இது 150 வாட்ஸ். சீட் கவர் ஃபுல்லா இருக்குது. இங்க வெளிச்சம் தான் 10 கூட. அதனால ஆமா. ஓகே, ரைட். இதெல்லாம் எதுக்காக காட்டுறோம்னா, ஸ்டாக் வந்து இல்ல வெளியில போய் தான் எடுத்துட்டு வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு இடத்துக்கு போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எந்த வண்டி கேட்டீங்கன்னாலும் ஸ்டாக் ரெடியா இருக்கு. என்ன அங்க கடையில இல்ல, இடம் இல்லன்றதுனால குடோன்ல வச்சிருக்கோம். அவ்வளவுதான். 1-2 குடோன் இருக்கு. அவ்வளவுதான். போய் வெளியெல்லாம் போய் எடுத்துட்டு வரது இல்ல. நம்ம குடோன்லயே எல்லாமே வச்சிருக்கிறோம். குடோன்ல போய் எடுத்துட்டு வர வேண்டியதான் வேலை. அவ்வளவுதான். ரைட்டு. சும்மா சொல்லுவாங்க போய் எடுத்து வரேன்பாங்க. அதனால நம்ம குடோனையே காமிக்கணும். நமக்கு 4 கடை 6 கடையெல்லாம் கிடையாது. ஒரே கடை குடோன், 3 குடோன் மட்டும் வச்சிருக்கு. நம்ம இன்னும் என்ன தேவை, கஸ்டமருக்கு என்னென்ன தேவை வருதோ நம்ம அடுத்தடுத்து இன்னும் அது எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டு நம்ம பண்ணிக்குவோம். ஒரு என்கொயரி வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் ஆர்டர் போட்டு எடுத்து வச்சுக்குவோம். இன்னும் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து கொண்டு வருவோம். 90% நம்ம கடைக்கு வந்துட்டா எந்த வண்டிக்கு எந்த பொருள் இல்லங்கிற மாதிரி வராது. அந்த அளவுக்கு கொண்டு வருவோம். அதே போல இப்ப இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க. இப்ப வெளியூர்ல இருந்து ஈரோடு, கரூர் இந்த பக்கம் இருந்து நம்மள வேற கடை வச்சிருக்கவங்க, அக்சரிஸ் கடை வச்சிருக்கவங்க ஹோல்சேலா எடுக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா கொடுக்கலாம்ல? நம்ம இருக்கு, கொடுக்கலாம், கொடுத்துட்டு தானே இருக்கிறேன்.
கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆமா ஆமா இங்க லோக்கல்ல கொடுக்குறீங்க தெரியும், மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க இல்ல தெரியும். லோக்கல் மார்க்கெட்லயும் கொடுத்துட்டு இருக்கு. அது இங்க வந்து தேவைப்படும் போது அப்பப்போ வாங்கிக்குவாங்க. ஆ. வெளியூர்ல வந்து கேரளா அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறாங்க. Okay. அவங்க நம்மள்ட்ட கால் பண்ணி என்ன நைட்டு வேணும்னு சொன்னா நம்ம பார்சல் அனுப்பிடுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு மதுரை இங்க இருந்து ஒரு சில கடைகள் எல்லாம் வந்து பார்சல் போட்டு விடுறோம். நம்ம ரெகுலரா போட்டு விட்டுருக்கோம். முக்கியமா ஹோல்சேல் ரேட்ல. ஹோல்சேல் ரேட்ல தான். அது அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல நம்ம வந்து கடைக்காரர்களுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். ஓகே. அந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம கடைக்காரருக்கு கொடுக்குறோம். கஸ்டமர் கொடுக்குற ரேட்ல நம்ம கடைக்காரருக்கு கொடுக்கணும். அவங்களும் வாங்கி விற்கிறோம்ல, அவங்களுக்கும் 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஒரு ரேட்டு கொடுக்குறோம் நம்ம. சோ கடைக்காரங்க இந்த வீடியோ யாராவது பாத்துட்டு இருக்கீங்கனாலும் தாராளமா நீங்க பாய் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அங்க இருக்க கேரியர் தான் நீங்க இங்க அடிக்க வச்சிருக்கீங்க. ஆமா அதே கேரியர் தானே. இதெல்லாம் அதுல எல்லா வெரைட்டி இருக்கு பாருங்க. இது நார்மலா வந்து வேகனர் இருக்கு, டிசைர், ஆரா, இந்த டூர் வண்டிக்கு, டீபோர்டு வண்டிக்கு எல்லாமே இதுல போட்டுக்கலாம். யூனிவர்சல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆமா இது கேரியர் வந்து யூனிவர்சல் மாதிரி தான். ஃபிட்டிங் மட்டும் அந்தந்த வண்டிகளுக்கு மாறும். ஓகே. இது டீபோர்டு வண்டிகளுக்கு நம்ம இந்த கேரியர் தான் மேக்ஸிமம் போகும். அதுக்கு மேல அவங்க வேற ஸ்டைல்ல விரும்பும்போது அதே மாதிரி பிளாக்ல இருக்கு. கலர் மட்டும் கலர் மாறுது. அதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கு. அதை விட்டீங்கன்னா அவெஞ்சர் மாடல் இருக்கு. அதான் வித்தியாசமா இருக்குது. ஆமா இது ஸ்போர்ட்டி மாடல், இது அவெஞ்சர் மாடல். இதுவும் போட்டுக்கலாம். ஓகே. கேரியர்லயே வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த பம்பர்லாம் பாய் பம்பர் இருக்கு. எல்லா வண்டிக்குமே ரியர் பம்பர் இருக்கு. ஈக்குவல் இருந்து டிசைன் இருக்கு, எக்ஸ்ட்ரா முதற்கொண்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது. ரியர் பம்பர் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் யூடியூப்ல 1800 ரூபா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரியர் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் 3300 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். 3200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதெல்லாம் ஃபிட்டிங் வருமா? ஃபிட்டிங் வந்து லேபர் மட்டும் செப்பரேட்டா வந்துடும். அது ஒன்றும் பெருசா வராது, சின்ன ஒரு அமௌண்ட். நானா பண்றதுனால, நம்ம கடை பசங்களை வச்சு நான் பண்றதுனால அதெல்லாம் பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும். ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்குள்ள, அதுக்கு மேல எல்லாம் வராது. அதே போல இந்த பம்பர் அந்த கேரியர் பொறுத்த வரைக்கும் அதனோட குடோன் வீடியோ நான் உங்களுக்கு இதுலயே அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த வண்டிக்கு வேணாலும் பம்பர் எடுத்துக்கலாம், எந்த வண்டிக்கு வேணாலும் கேரியர் எடுத்துக்கலாம். பம்பர், கேரியர், ஃபுட் ஸ்டெப் எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல பம்பர், கேரியர், ஃபுட் ஸ்டெப்புக்கு தனியா ஒரு குடோனா? தனியா குடோன். ஃபுல்லாவே பம்பர் தான். கேரியர் உள்ள இருக்கு. கேரியர் இது பூராமே ஃபுட் ஸ்டெப், ஃபுட் சைடு ஸ்டெப். ஆமா இது வந்து ஈகோக்கு பாக்கி. இது டாப் ரூப் கேரியர். இதுனா ஜிஎஸ் ராக்கெட் கேரியர் சொல்லுவாங்க. இது வந்து கிரே, சில்வர், ஒயிட் மாதிரி. ஓகே. இதே ஈகோக்கு வந்து லென்த் கேரியர், ஃபுல் லென்த் கேரியர். ஃபுல் லென்த் கேரியர் ஈகோக்குங்களா? ஆமா ஈகோக்கு நிறைய டைப் இருக்கு. கேட்பாங்க. ஃபுட் ஸ்டெப், ஈகோட ஃபுட் ஸ்டெப், சைடு ஸ்டெப். இதெல்லாம் சைடு ஸ்டெப். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்டெப். பம்பர். இதுல என்ன வச்சிருக்கீங்க? அது வந்து கேரியருக்கு வந்து சென்டர்ல வரக்கூடிய அந்த பைப். ஆமா ரைட். கேரியர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லா வச்சிருக்காங்க. என்ன பம்பருக்கு எந்த மாடலுக்கு வேணுமோ எல்லா மாடலுக்குமே பம்பர் அவைலபிள் தான். விலையும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹோல்சேல் பிரைஸ்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. லாஸ்ட் வீடியோல எவ்வளவு சொல்லியிருந்தாங்க பாய்? 1800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ அதே 1800 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அதே ரேட்டு தான். அதே ரேட்டு தான். ஃபிட்டிங் லேபர்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. அதே ரேட்டு தான் கொடுக்குறோம். நீங்க ஃபிட்டிங் லேபர்னாலும் பெருசா வந்துடாது இல்ல? அதுலயும் இல்ல அதெல்லாம் பெருசா வராது. ஒரு 200 300 சில வண்டிக்கு தகுந்த மாதிரி. சில வண்டி கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ஹெவியா இருக்கும் ஒர்க்கு. சில வண்டிக்கு நார்மலா இருக்கும். மேக்சிமம் நம்ம வந்து இந்த ரேட்டை கொடுத்துருக்கிறது காரணமே வந்து டீபோர்டு வண்டிக்கு தான். ஓகே. டிசைர் ஃப்ராங்ஸ் கூட இருக்கு பாருங்க. ஆமா ரைட். அடுத்து என்ன உள்ள அடுத்த ரூம் இருக்கு. இதோட பேபி சீட்டு. ஈகோக்குங்களா? ஈகோக்கு பேபி சீட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேனல் நீங்க அங்கேயும் பாத்தீங்க, இங்கேயும் இருக்கு பேனல். போகும் இடமெல்லாம் பேனல் அப்படின்ற மாதிரி. நீ வீட்லயும் கிடக்குது. ஓ, வீட்லயும் அடக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா ரைட். கேரியர். இந்த கேரியர் இந்த இது ரியர் பம்பருடைய ஃபுட் ஸ்டெப். இது பாத்தீங்களா ஃபிட்டிங்ஸ்? ஆமாங்க பாய். நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே அப்புறம் மயக்கம் போட்டுருவீங்க. ஆமா. கிளாம்பு ஃபுல்லா இருக்கு. ஓ, கிச்சன் வீடு வந்துட்டு. ஆமா ஆமா குடோன் ஆகிட்டீங்க. ஆமா அது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஃபிட்டிங் தான். ஓகே. சோ கேரியர் ஃபுல்லா இங்க இருக்குது. ஆமா. அது போக இங்க வந்தோம்னா முன்னாடி பார்த்த பம்பரு பாருங்க, வண்டியுடைய அந்த ஸ்டேரிங் கவரு, அதுவும் இன்னும் ஃபுல் ஸ்டாக்ல தான் இருக்கு. ரைட். சோ திரும்ப சொல்றது அதுதான். இந்த வீடியோ யாராவது கடைக்காரங்க ஆல்ரெடி அக்சசரிஸ் கடை வச்சிருக்கீங்க, வெளியூர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்துட்டு பாய் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே நீங்க ஹோல்சேல் பிரைஸ் எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி இங்க மார்க்கெட்ல வந்துட்டு ஹோல்சேலுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. வெளியில இருந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் பார்சல் வச்சுக்கலாம் பாய். பார்சல் வச்சுக்கலாம். எந்த ஒரு நாளும் பார்சல் வச்சுக்கலாம். சின்ன சின்ன பொருளா இருந்துச்சுன்னா, வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா கொரியர்ல வச்சுடலாம். வெயிட் இருக்கிற பொருளா இருந்துன்னா பார்சல்ல போட்டுடலாம்.
பஸ்ல வச்சுடுறதுன்னா பஸ்ல வச்சுடலாம். ஆனா அவசரம் அப்படின்னா பஸ்ல வச்சுக்கலாம். ஆமா, அது பஸ்ல எல்லா பொருளுமே ஒரு சில ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பொருள் எடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி சின்ன பொருள் எடுப்பாங்க. அது வேணா அப்படி பஸ்ல வச்சுடலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்கு, நம்ம எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். அதான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டரோட இதே சப் ஊஃபர் எல்லாமே வச்சிருக்கு. அண்டர் சீட் இதெல்லாம். ஆமா, அண்டர் சீட் சப்பு, 8 இன்ச் சப்பு, 10 இன்ச் சப்பு. ஹேட்ச்பேக்கெல்லாம் மாட்ட முடியும். ஆமா ஆமா, ஏன்னா பின்னாடி ஸ்பேஸ் இருக்காது. ஆமா, அதுக்கெல்லாம் வந்து இது ஓபன் பண்ணலாம். அதான் பார்த்தேன். மெட்டல் பாடி, அதுக்கு தனியா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஆமா, மோட்டர் வந்து அப்படியே அப்ப பிடிக்க ஒரு கீழே பிடிக்க முடியல. ஹெவியா இருக்கு, சரியான ஹெவி, நல்லா ஹெவியா இருக்கும். டிக்கி இல்ல அப்படின்றவங்களுக்கு மாட்டிக்கலாம். டிக்கி இல்லைன்னா டிக்கில கூட வச்சுக்கலாம். டிக்கி இல்லாதவங்களுக்கு சீட்டு கடையில வைக்கணும் போது சீட் கடையில வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ்க்காக வர்றது 10 இன்ச்சு. எவ்வளவு இவ்வளவு ஹெவியா இருக்கு? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் கிட்டு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட இது ஒரு காம்போவா போட்டிருக்கோம்னா, ஃபிட்டிங்கோட இது வயரிங்கோட. ஆமா, வயரிங்கோட வந்து உங்களுக்கு வந்து 7500 பண்ணி கொடுத்துறேன். சப் வூஃபர், இந்த வயரிங் கிட்டு இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சேர்த்து எவ்வளவு சொன்னீங்க? 7500 ரூபாய்க்கு. 7500 ரூபா. ஆமா, இதுக்கும் வாரண்டி உண்டு தானே? ஆமா, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. நல்லது. 10 இன்ச் தான். 10 இன்ச் இது. 10 இன்ச். ஆமா, இதெல்லாம் போய் அது பாத்தீங்கன்னா ஓட்டோ போட்சருது அதே தான். அண்டர் சீட் சப்பு. மெட்டல் பாடிங்களா? ஆமா, இது மெட்டல் பாடி தான். மெட்டல் பாடி தான் வந்துருது எல்லாம். ஆமா, எல்லாம் மெட்டல் பாடி தான் உங்களுக்கு வரும். ஏன்னா அது சீட்டு கடையில வந்து உங்களுக்கு சைஸ் அகலம் வந்து கம்மியா இருக்கும். மெட்டல் பாடி தான் கரெக்டா உட்காரும். உங்களுக்கு தூக்கி அடிக்காது, வெயிட் இருக்குது, தூக்கி அடிக்காது. அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்துனால உங்களுக்கு இதுவும் அதே 7500 ரூபாய். இப்ப நம்ம அந்த பிராண்டும் வந்து 7500 ரூபாய். இது ஓட்டோ போட்ஸ் கொஞ்சம் பிராண்ட் ஏற்கனவே தெரியும், அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஆன்லைன்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கிற பிராண்ட் தான் இதுவும். உங்களுக்கு 7500 அவங்களுக்கு எது வேணாலும் மாட்டிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேல்டெக் நம்ம எப்பவுமே காமிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமா, இது நல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு அதே வேல்டெக்குடைய ஒயரிங் கிட்டு சப் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட சரிங்க உங்களுக்கு 7800 ரூபாய்க்கு. அதை விட 300 ரூபா அதிகம். அதை விட 300 ரூபா அதிகம். 300 ரூபா ஜாஸ்தி. ஆமா, வேல்டெக். அதே போல இன்ச்சஸ் இல்லங்க, அதுவும் 10 இன்ச் தான். இதுவும் 10 இன்ச், இதுவும் 10 இன்ச், அதுவும் 10 இன்ச் தான். மெட்டல் பக்கல பூராமே 10 இன்ச் தான். 10 இன்ச். ஆமா. அப்புறம் உங்களுக்கு 8 இன்ச்னு சொன்னா வுட்ல இருக்கு. இதுவே பாருங்க, வுட்ல வேல்டெக்கோட தான். ஓகே. ஆமா, 3400 மேக்ஸிமம் வாட்ஸ். ஆமா, 8 இன்ச் சப். இது பாத்தீங்கன்னா வுட் பாடி. இது 4500 ரூபா அந்த மாதிரி தான் வரும். பட்ஜெட்ல இருந்தா போதும் நினைக்கிறவங்களுக்கு போதும், அந்த மாதிரி போகும். ஓகே. வீல் கவர் அதெல்லாம். ஆமா, வீல் கப்பு உங்களுக்கு எல்லா சைஸ்லயும் அவைலபிள் இருக்கு. ஆனா 12ல இருந்து உங்களுக்கு 16 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு 17 இருக்கு. 17 கொஞ்சம் ரேரு. ஆமா, 17 வேணும்னா வெளியே இருந்து வாங்கி கொடுப்போம். 17 இன்ச் அதான் நீங்க சொன்ன மாதிரி நானும் இங்க ரொம்ப ரேரு, அதனால நம்ம அதை வாங்கி வச்சுக்கிறது இல்ல. 16 வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. நிறைய டிசைன் இருக்கு, எல்லா மாடல் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கியர் நாப் ஐட்டமா இருக்கு. கியர் நாப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. பாருங்க, இது வந்து லைட்டிங் ஐட்டம். லென்த் ஒரு லைட்டோட உள்ளது. நீங்க கொடுத்து அந்த சார்ஜர்ல கொடுத்து மாட்டிட்டீங்கன்னா அப்படியே கலரா அப்படியே மல்டியா அப்படியே ஒன்னொன்னா ப்ளூ ரெட் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அது கிறிஸ்டல் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பெரிய சைஸ். அதுலயே சின்னது இருக்கு. இதுவும் அதே டைப் தான், லைட்டிங் மாடல். சூப்பருங்க. அதுலயும் முக்கியமா இது பாருங்க, இதுதான் வித்தியாசமா பாத்தீங்கன்னா அந்த இது மாதிரி என்ன பாலுடைய ஆமா, அந்த மாதிரி ஒரு கியர் நாபு நல்ல ரகடா. ஆமா, இந்த மாதிரி இருக்கு. ஒரு இதா இருக்கும், நார்மலா இருக்கும். இது எந்தெந்த வண்டிக்கெல்லாம் மாட்டலாம்? இது எல்லா வண்டிக்கும் போலாம். இது வந்து யூனிவர்சல் மாதிரி. இது வந்து ஸ்க்ரூ வர்ற மாதிரி. இது பாத்துங்க, வெயிட்டா பாருங்க, நல்லா இருக்கும். ஹெவியா தான் இருக்கு நல்லா. இது வந்து எல்லா வண்டிக்குமே போடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இது உள்ள புஷ் வந்துரும். ஓகே, புஷ் வரும். ஆமா, அது பாக்ஸ்லயும் அதோட பாக்ஸ்லயும் ஒரு 3 புஷ் வரும். எந்த வண்டிக்கு என்ன அந்த சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டு டைப் பண்ணிக்கலாம், நார்மலா இருக்கும். அதே மாதிரி தான் இது மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தான். அவ்வளவுதான், ஸ்க்ரூ வந்துடும். போட்டு ஸ்க்ரூ போட்டு பிடிக்கிறது இருந்து சும்மா டைட் வச்சுக்கலாம், அது க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அது போக இங்க பாத்தீங்கன்னா மோமோ இதெல்லாம் எப்பயும் போல. ஆமா, மோமோ எல்லா மாடலும் இருக்குது. ஸ்பார்க்கோ மோமோ. ஓகே. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வித்தியாசமானது. இன்னும் ஆமா, பாத்தீங்கன்னா லைட்டோட வர்றது. அதாவது சார்ஜ் போடுறதா, சார்ஜ் போட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு ஆயிக்கும். இப்போ மஹேந்திராவோட அந்தந்த. ஆமா, இது வந்து மஹேந்திரா இருக்குது, சுஜுகி இருக்குது, ஹோண்டா, ஹுண்டாய், கியா. நைட் டைம்ல பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கும். கலர் வேற மாறிக்கிட்டே இருக்கு. கியா, டொயோட்டா,
அது இல்லாம விஐபின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது ஹுண்டாயோடது. ஆமா, இதுல கலர் மாறது இன்னும் அழகா இருக்கு பாக்க. சோ இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கணும் இல்லீங்களா? ஆமா, சைடுல. ஆமா. ஓ, இங்க இருக்கு. ஸோ இங்கே சார்ஜ் போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு விஐபின்னு போட்டு வந்துடும். அது காமனா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி எதுவுமே போடாம வெறும் நம்பர் மட்டும் வரும். அதுவும் காமனா எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலும் இருக்கு. ஓகே. அதே போல அந்த பர்ஃப்யூம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. சோலார் ஐட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. புதுசா ஆன்லைன்ல கூட நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கெல்லாம். இன்னும் நிறைய டிசைன் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. எல்லாம் ஆர்டர் போட்டு இருக்கு. கண்டிப்பா வரும். நிறைய இருக்கு. எடுத்து காமிச்சோம் அப்படின்னா ஒன்னும் ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துருங்க. இதெல்லாம் பாருங்க, செம்ம சீனா இருக்கு பார்க்க. அந்த சோலார் வெயில் போட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே சுத்திட்டே இருக்கு. வெயில் பட அழகா இருக்கு. வீலோட அப்படியே கொடுத்துருக்காங்க. அதான் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எல்லாத்தையும் பார்க்க முடியும். லைட்டுங்களா பாய்? ஆமாங்க, இந்த லைட்டு 250 வாட்ஸ் ரெட்சோனிக் பிராண்டோடது. எல்லா வண்டிக்கு போடுற மாதிரி ஒரு H4, H7, H1, H11, H7 எல்லாமே வந்துடும். பாத்தீங்கன்னா இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் டைப், ட்ரை கலர், எல்லோ, ஒயிட், வார்ம் ஒயிட். ஓகே. இது இல்லாம பிளிங்க். இது எல்லாமே நீங்க சுவிட்ச்ல எதுலயுமே பண்ண வேண்டாம். இதுல ரிமோட் இருக்கு. ரிமோட்லயே எல்லாமே கலர் மாத்திக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுலயே வந்துடும். நல்ல த்ரோ இருக்கும். நான் இதோடைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ நீங்க பாருங்க, காமிக்கிறேன். ஓகே. சோ புதுசா இருக்கு. ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. முக்கியமா ஹெட்லைட் பல்ப். ஆமா. ஓ, ஹெட்லைட் பல்ப் ஃபுல்லா இங்க வச்சிருக்கீங்க. ஆமா, ஏற்கனவே 330 வாட்ஸ் நம்மள ட்ரை கலர் 3 கலர் இருக்குது. பட் இது வந்து நம்ம வண்டியிலேயே அதுலயே ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி மாறும். சரிங்களா? இது வந்து இப்ப புதுசா ரிமோட்டோட வந்திருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. நல்ல கிளியாரிட்டி பக்காவா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா OnePlus இருக்கு. OnePlus வந்து 350 வாட்ஸ் இருக்குது. 350 வாட்ஸ். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா மோனோ பிளாஞ்ச் இருக்குது. ஓட்டா போட்ஸ்ல இருக்குது. மோ டிரைவ்ல இருக்கு. மோ டிரைவ்ல 300 வாட்ஸ் இருக்குது, 150 வாட்ஸ் இருக்கு, 200 வாட்ஸ் இருக்குது. வெல்டெக் எல்லா பிராண்ட்லயும் இருக்கு. எல்லா பிராண்ட்லயுமே வச்சிருக்கு. எல்லாமே உங்களுக்கு 1 இயர் 1.5 இயர் வாரண்டியோட தான் இருக்கு. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வரும். ஆமா. வெல்டெக் எடுத்தீங்கன்னா 2 இயர் 1.5 இயர் 1 இயர் வாரண்டி. பிராண்ட் பொறுத்துங்களா? பிராண்ட் பொறுத்து. நார்மல் பிராண்டுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி. 1 இயர் நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் கொடுப்பேன். ஏதாவது பல்ப் ஏதாவது கம்ப்ளைண்ட் போச்சுன்னு சொல்லினா உடனே வேற மாத்தி கொடுத்துருவேன். இது எல்லாமே வித் ஃபேனோட வர்றது. ஹீட் கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஹீட் கண்ட்ரோல் பண்றதுக்காக வித் ஃபேனோட வர்றது. சூப்பர் சூப்பர். இது 330 வெல்டெக்ல. ஆமா, 330, 320, H8, H4 இது எல்லாமே இருக்கு. எல்லாமே அவைலபிள் இருக்கு. H1, H7, H11, H27, 9005, 9012 எல்லா இதுமே இருக்கு. இதெல்லாம் போய் இந்த இடத்துல மாட்டீங்களா? இதெல்லாம் ஆமா, இது வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற காம்போ. இது வந்து வேகனாரு, டிசைரு, டூரு, இந்த டீ போர்டு வண்டிக்கு நம்ம ஒரு காம்போ கொடுத்துருந்தோம். 26,600 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். பழைய ரேட்டு. இப்ப அதுல இருந்து நம்ம என்ன குறைக்க முடியுமோ குறைச்சு 25,250 ரூபாய்க்கு நம்ம ஃபுல் காம்போ கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 4GB RAM, 64 ஸ்டோரேஜ், 9" Android, HD பேனல், HD கேமரா, 6" ஸ்பீக்கரு, 4 ஃபுல் எல்லாமே அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து இந்த ஸ்பீக்கர் ரிங்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாவும் கொடுத்துருக்கோம். அமௌண்ட்லயும் குறைச்சிட்டு இந்த ரிங்கு 4 ரிங்கு ஃப்ரீயாவும் கொடுத்துருக்கோம். டீ போர்டு வண்டிக்காக வேண்டிய நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். ஏன்னா எங்கிட்ட வர்றது பூராமே புது வண்டி அப்படியே வருது. எல்லாம் ஃபுல் கிட்டு பண்றவங்களுக்காக வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அதை பாருங்க, ஈகோக்கு ஒரு சின்ன பேசிக் கிட்டு 23,300 ரூபா. ஆண்ட்ராய்டு செட்டு, பேனல், இந்த மாதிரி செட்டிங்கோட சீட்டு 1+1 சீட்டு, டோர் வைசரு, வீல் கப்பு, ஃபுல் மேட்டு, சன்ஃபிலிம், ஸ்டேரிங் கிரிப்பு, ஹார்னு, லைட்டு போட்டுட்டு இந்த ஸ்பீக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பேன் இது தேவைப்படுது, ரிங்கு. ஆமாங்க. பின்னாடி ஈகோக்கு வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா உட் ரிங்கு தேவைப்படுது. அந்த உட் ரிங்கு நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறோம், இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட. இதெல்லாம் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட. அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா ஈகோக்கு ஃபுல் காம்போ பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்ல இருந்து அப்படியே டோட்டலா வந்து சன்ஃபிலிம், டாப் ரூப் கேரியரு, ஃபுட் ஸ்டெப்பு, ரியர் பம்பரு, 1+1 சீட்டு, எல்லாமே. ஆமா, மேட்டு, ஃபுல் மேட்டு, சன்ஃபிலிம், இது எல்லாமே டோட்டலா அப்படியே ஃபுல் காம்போ 41,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 41,000. ஆமா, இன்க்ளூடிங் ஃபிட்டிங். ஓகே. இதுலயே அந்த ஸ்பீக்கர் ரிங் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த உட் ரிங்கு தான் போட வேண்டியது வரும். அந்த ரிங்கும் வந்து இது ஃப்ரீயாவே கொடுத்துருக்கு. ஸ்பாய்லரோட கிடைக்குதுங்க முக்கியமா. ஆமாமா, ஸ்பாய்லரும் வந்துருக்கு. சைடு ஸ்டெப்பு, 2+1 சீட்டு முக்கியம்.
இதே மாதிரி ரியர் பம்பரு, டாப் கேரியரு, ஸ்பாய்லரு, எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் பெரிய பெரிய ஐட்டம் தான். சின்ன ஐட்டம்னு சொன்னீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா இந்த வீல் கப்பு, ஆர்னு, பர்ஃபியூம், ஒரு வயசுல பர்ஃபியூம் நம்ம ஃப்ரீயா தான் கொடுக்கறது. பர்ஃபியூம் கிளாத் எல்லாம் இது ஃப்ரீ தான். இதெல்லாம் வந்து நம்ம இந்த அமௌண்ட்லயே மைனஸ் வராது, இதெல்லாம் தனியா வரும். இந்த அமௌண்ட்டுக்குள்ள இதுவே அடங்கிடும். இது ஃப்ரீயாவே கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா சின்ன ஐட்டம் சொல்லும் போது ஆர்னு, டோர் வைசரு, இதெல்லாம் தான். பாக்கி எல்லாமே வந்து வீல் கப்பு, இது பாக்கி எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் தான். ஈகோ யாராவது புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நேரா கிளம்பி நம்ம கடைக்கு வந்திருக்கேன். ஈகோக்கு வந்து 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்துட்டு 23,300, இன்னொன்னு 41,000. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்ன ஒர்க் போயிட்டு இருக்கீங்க? ஆனா பாருங்கன்னா சீட் கவரு இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி ஃபிட்டிங் பண்றது. ஓகே, நல்லா பக்காவா இருக்கும். டிசைர் வண்டிக்கு போட்டிருக்கு. ஓகே, அங்க வெளியில இருக்க வண்டிக்கு தான். ஆமாண்ணா, அந்த வண்டிக்கு ஃபுல் ஃபிட் இருக்குண்ணா. சீட் கவர்ல இருந்து ஃபுல் மேட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா, சன் பிலிம், கேரியரு, பம்பரு, நிறைய டிசைன் இருக்கு. ஆமா, பொதுவா டீ போர்டுக்கு அப்படின்றப்ப ஈஸியா மெயின்டைன் பண்ற அளவுக்கு டிசைன். அந்த மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு டார்க் மாதிரி ரொம்ப லைட் கலரா இல்லாம கொஞ்சம் டார்க்கா பரவாயில்ல அந்த மாதிரி பண்ணிக்குவோம். அதே மாதிரி மெட்டீரியல் இருக்கு. அந்த என்ன மெட்டீரியல் வேணுமோ அதுக்கு தகுந்த மெட்டீரியல் போட்டு. சீட் கவருக்குலாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கீங்க. இப்போ காலையில வந்தா சாயந்தரம் வரைக்கும் இல்ல அவ்வளவு வேண்டியது. ஒரு 3 மணி நேரம் தானே டைமிங். நீங்க 3 மணி நேரம் டைமிங் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சீட் கவர் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங்கே பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, கண்டிப்பா. காலையில வந்தா எப்படி ஒரு மதியானம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். காலையில வந்துச்சுன்னா காலையில ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா மதியானம் 12 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு முடிச்சுட்டு போய் எடுத்துக்கலாம். ஆமா, அவ்வளவுதான் டைமிங். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பாய்லரு, எல்லா வண்டிக்கு ஸ்பாய்லர் வச்சிருக்கிறோம். ஏபிஎஸ் மெட்டீரியல் தான். ஏபிஎஸ் மெட்டீரியல் ஈகோ, வேகனா இருக்கு, ஸ்விஃப்ட், எல்லா வண்டிக்கான ஸ்பாய்லர் இருக்கு. முக்கியமா ஏபிஎஸ் மெட்டீரியல். ஏபிஎஸ் மெட்டீரியல் அது கலர் ஒயிட், கிரே இந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம இதுல இன்னும் சில வண்டிகளுக்கெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா வரும். எல்லா மாடலுக்கும் இருக்கு. எல்லா மாடலும். இந்த ஏபிஎஸ் மெட்டீரியல் அப்படின்றனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். கலரிங் மேட்சிங்கா இருக்கும். ஆமா, குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, வண்டியுடைய ஒரிஜினலா இருக்கும். இதெல்லாம் பக்கத்துல பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு பீடிங், ஸ்விஃப்ட், டிசைர், வேகனர், எர்டிகா, இதோடைய சைடு பீடிங் இந்த நேமோடய வந்துடும். பீடிங், அப்புறம் டாப் ரூப் கேரியர், அதாவது ரூஃப் ரயில், டாப் ரூஃப் ரயில், அது பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். சைடு மிரர் ஐட்டங்கள், டோர் லைட்டு, ஃபாக் லாம்பு, லைட் ஐட்டம்ஸ் பூரா இங்க இருக்குது. எல்லா ஃபாகுக்கும் இருக்கு இல்லையா? ஆமா, செக் பண்றதுக்காக வேண்டி இப்போ டெமோக்காக வேண்டி இப்போ செட் பண்ணிட்டு இருக்குது. இந்த இடத்துல செட் பண்றீங்க. ப்ரொஜெக்டர், இது ஃபாக் லாம்பு, இதுக்கு பாய் பட்டை ஒரு லைட் இருக்கு. அதுவும் எல்லாமே வந்து அந்த வண்டிக்கு அந்த ஃப்ரண்ட்ல வர்றதான, ஃப்ரண்ட்ல சோவா வர்றது. ஓகே, கிரில்லுக்குள்ள வைக்கிற மாதிரி. ஆமா, அது வெளியே தான் வருது. வெளியே தான் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சில வண்டிகளுக்கு அந்த மாதிரி கேப்பா இருக்கும், அதுல வைக்கலாம். இந்த ஹார்னும் ஆமா, டெமோக்குன்னு வச்சிருக்கீங்களா? டெமோக்குன்னு வச்சிருக்கேன். வெல்டெக் இருக்குது. நிறைய பேர் கேக்குறது இந்த லைட் தான், பார் லைட்டும் மேல் லைட்டும். ஆமா, அந்த பார் லைட் இன்னும் இருக்கு. அந்த 2 பார்ட்டா வர்றது இருக்கு, 4 பார்ட் வர்றது இருக்கு. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த லைட்டு. 3 கலர் வரும். அது 4, 5. ஆமா, அதுல இன்னும் 2 வர்றது இருக்கு. அது இப்போ அவைலபிள் இல்ல. 2, 1, 2, 3, 4, 5 இப்ப லைன் வாரியஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டோட இது சரியான பவரா இருக்கு. நல்ல பவர், த்ரோ ஜாஸ்தியா இருக்கும். ஹெட்லைட் கூட அந்த அளவுக்கு த்ரோ இருக்காது. இது வந்து த்ரோ ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் லேட்டஸ்டா இந்த மாதிரி தான் மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா சில வண்டிகளுக்கு பார்க்கலாம் ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி தான் மாட்டிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாடல் நிறைய இங்க இருக்கு. நிறைய இருக்கு, பார்க்கலாமுக்கு நிறைய இருக்குது. பாருங்க, இந்த வண்டியில கூட இப்ப பார்க்கலாம் மாட்டிருக்கு பாருங்க. இங்க மாட்டிருக்கு இல்லையா? மாட்டிருக்கு பாத்தீங்களா? பார்க்கலாம் ரிங் லைட் மாதிரி அப்படியே. ஆமா, சூப்பரா இருக்கு. இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, ஃபுல் ஃபிட்டிங் வந்துருக்கு. சரிங்க பாய், முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ல ஓரளவுக்கு பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. அந்த இதுல என்ன பியூட்டினா இவ்வளவு நேரம் நான் வந்து கடை பேரே கேட்காம வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் முன்னாடி பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசா நிறைய வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கடை பேரு, நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் ஒரு தடவை. ஓகே, நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஏஎன் கார் அக்சசரிஸ். ஓகேங்க. உக்கடம் லாரிப்பேட்டையில நம்மளோட கடை லொகேட் ஆயிருக்கு. ஓகே, கோயம்புத்தூர். பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம். எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்குது. கஸ்டமருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். கேட்டீங்கன்னா இது இப்ப புனித ஒரு ரம்ஜான் பண்டிகை. ஆமா, அதனால அனைத்து மக்களுக்கும் உங்க புனித ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நிச்சயமா உங்களுக்கும் நம்மளோட டீம் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த காம்போலாம் பாத்திருந்தோம், ஈக்கோவோடதே பாத்திருந்தோம். 24,000, 41,000 இந்த மாதிரிலாம் பாத்திருந்தோம்.
சோ நிறைய பேர் பட்ஜெட் இருக்கவங்க உடனே கொடுத்து எடுத்துருவாங்க. ஆமா. கொஞ்சம் பட்ஜெட் இடிக்குது அப்படின்னா இஎம்ஐ போட முடியும் நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குண்ணா. இஎம்ஐ பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு நம்மகிட்ட. பஜாஜ் இஎம்ஐ இருக்குது. ஓகே. இஎம்ஐ கார்டு வேணா ஸ்வைப் பண்ணிக்கலாம். கார்டு வேணா அப்புறம் அவங்களுக்கு வந்து கார்டு வந்து கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்டு வேணாலும் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது. சோ பட்ஜெட் பத்தி நீங்க வரி பண்ண வேண்டாம். வந்தீங்கனாலும் இஎம்ஐக்கான சப்போர்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லாமே இருக்குது. அண்ட் அதே போல இந்த காம்போ நிறைய பார்த்திருந்தோம் ஆரம்பத்துல. ஆமா. இப்ப இதுல ஒரு காம்போ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமா. வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்ற கேக்குறாங்க அப்படின்னா நம்ம அனுப்பிச்சுடலாம் இல்லைங்களா? கண்டிப்பா அனுப்பிட்டுருவேன். அப்படி பண்ணும்போது இந்த காம்போல இருந்து நான் வந்து இந்த ஃபிட்டிங் லேபர் என்ன எக்ஸ்பென்ஸ் நான் இங்க கொடுக்கணும் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும் அந்த அமௌண்ட் நான் மைனஸ் பண்ணிட்டு பாக்கி அமௌண்ட் எனக்கு கொடுத்தா போதும். இந்த காம்போல நான் வந்து இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட தான் கொடுத்துருக்கேன் நான். இந்த ஃபிட்டிங் அமௌண்ட் என்ன வருதோ அதை லெஸ் பண்ணி நான் கஸ்டமர்ட்டு நான் வாங்கிக்குவேன். அந்த அமௌண்ட் வந்து அவங்க அங்க ஃபிட்டிங்க்கு கொடுத்து மாட்டிக்கலாம். அந்த அமௌண்ட் இங்க லெஸ் பண்ணிடுவோம். நான் காம்போங்க இருக்க வேண்டியது அப்படியே நீங்க இப்படி வாங்கிட்டு போனாலும் காம்போ தான், ஃபிட்டிங் பண்ணாலும் காம்போங்கிறதுல ஃபிட்டிங் பண்ணாம நீங்க வாங்கிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் லேபர் அமௌண்ட் நான் மைனஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த பொருள் நான் கொடுப்பேன். அது எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் சரி. ஆமா. அதே மாதிரி நீங்க ஃப்ரீயா நான் கொடுத்துருக்கேன், ஃபிட்டிங் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அந்த ரிங்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். நீங்க ஃபிட்டிங் இல்லாம இந்த பொருளை வாங்கிட்டு போனாலும் ஃபிட்டிங் லேபர் மட்டும் மைனஸ் பண்ணுவேன் ஒழிய அந்த ஃப்ரீயா கொடுத்துருங்க உங்களுக்கு மைனஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாக்ல வந்துடும். கண்டிப்பா அந்த இதுல வந்துடும். எப்பயுமே நம்ம சேனல்ல நம்ம கடையோட வீடியோ போட்டோம் அப்படின்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். கண்டிப்பா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குண்ணா. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கடைக்கு வர அளவுக்கு என்னவோ தெரியல. அது உங்க நிச்சயமா நம்ம வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் புது எடுத்திருக்காங்க, நிறைய பேர் சுயமா தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு கேப்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய நம்ம சொந்தங்கள் வருவாங்க. கண்டிப்பா. நீங்களும் உங்களோட பெஸ்ட் எப்பயும் போல கொடுத்துருங்க. ஆனா உங்க சேனலை பொறுத்தளவு உங்க சேனலுக்குன்னு ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப பிரியமான கஸ்டமர், ஒரு நம்பிக்கையான கஸ்டமர். உங்க சேனல் ஒரு நம்பிக்கையா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோட நீங்க நிறைய போடுறீங்க. நிச்சயமா அதை நம்பிட்டு தான் நம்மள்ட்டையும் வர்றாங்க. நம்மளும் அந்த மாதிரி அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறோம். நடந்துக்கிறீங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. கண்டிப்பா. ரைட்டிங் பாய். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்ததும். எப்பயும் போல தரமான பொருள், தரமான காம்போ ஆஃபர் பார்த்திருக்கோம். கண்டிப்பா. எப்பயுமே தரமா இருக்குன்றது நியாயமான வார்த்தைகள், நியாயமான செயல்பாடுகள், நியாயமான ஒர்க்கு. உங்களுக்கு தெரியும் நம்மளே இறங்கி வேலை செய்யறக்கூடிய ஆளு தான் நம்ம. நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த வீடியோவெல்லாம் நம்ம எடுத்து போட்டோன்னு வைங்க நம்ம டைமிங் போகும். ஆமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். நம்மளே பண்ணுவோம். எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வியூஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே கடைக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப எனக்குன்னு ஒரு அழுக்கு சட்டை இருக்கும், எடுத்து போட்டு எனக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வீடியோக்காக கொஞ்சம் நல்ல சட்டையை மாட்டி வச்சிருக்கீங்க. ஆமா வீடியோக்காக நீங்க போன உடனே நான் அந்த சட்டையை மாத்திட்டு நான் போய் அங்க போய் அந்த வண்டியில போய் பம்பர் கேரியர் மாட்ட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நோன்பு வாழ்த்துக்கள். சிறப்பாக அனைவருக்கும் உங்களுடைய ரம்ஜான் இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி.